முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பர்சனல் அஸ்ட்ராலஜராக இருக்கக்கூடிய ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிறவருக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பேர் அந்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்டி, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங்கை ஒரு ஸ்பெஷலாக இவருக்காக கிரியேட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சொல்லப்போனால் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல். பிரின்சிபல் செக்ரட்டரியேட்டே இவருக்கு வந்து சைன் போட்டு இவரை வந்து அஃபிஷியலாக வந்து நேற்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ரோலாக இருக்கனால இதுக்கான சேலரி மக்களுடைய காசுல இருந்து தான் போகும். அதாவது கவர்மெண்ட் காசுல இருந்து தான் போகும். ஸோ கவர்மெண்ட் காசுக்கான ரெவன்யூ சோர்சஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால இன்றைக்கி நிறைய பேர் அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜோசியக்காரை நம்பிட்டு இருக்கீங்க, சயின்ஸ் எல்லாம் நம்பாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உங்களுடைய பர்சனலாக இருந்தால் நாங்கள் விட்டுருப்போம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரோலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சட்டசபையிலேயும் நிறைய பேர் பேசி அதுக்கான முடிவை இன்றைக்கி எடுத்திருக்காங்க. உடனே அந்த போஸ்டிங்கை ரிவோக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மே 13. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே இது எந்த வகையில் அவருக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.